பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞானத்தமிழ் தளத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னியோட செஷன் வந்து ஆன்மாவின் பரிபூர்ணம். அந்த புக்கை பற்றி சொல்கிறதுக்காக புனிதா மோகன் நம்மளோட சிங்கப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரோட டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 கிட்டத்தட்ட. ஸோ நைட் 11:30. ஸோ அந்த டயத்துலேயும் நமக்காக ஞானத்தை வழங்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க நம்ம செஷனுக்கு. இதுக்காக உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் அண்ட் அ வெரி வார்ம் வெல்கம் டு யூ ஃபார் திஸ் செஷன். அவங்க லாஸ்ட் வீக்கே இந்த தொடரை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து யூடியூப்பில் அப்லோடடாகவும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப அருமையாக போச்சு போன வாரத்தோட கிளாஸு. அதன் தொடர்ச்சியாகவே இந்த வாரமும் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ புனிதா மேடம். அவங்க நிறைய சர்வீஸ் சிங்கப்பூரில் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் எப்படின்னா கிட்ஸுக்கு சொல்லித்தராங்க மெடிடேஷன், கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே மெடிடேஷன் சொல்லித்தராங்க. இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட அப்ரூவலில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அவங்க இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு அற்புதமான சர்வீஸ் அவங்க பண்ணுறது. தேங்க்யூ புனிதா மேம் அண்ட் வெல்கம் யூ ஃபார் திஸ் செஷன். ஓவர் டு யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாதவி மேம். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிஹெச்எஃப் சார்பாகவும் அண்ட் ஞானத்தமிழ் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் எல்லாரையும் இந்த இனிய ஸ்வாத்தியாய செஷனுக்கு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மாதவி மேம். என்னுடைய ஆசான் பிரதீப் விஜய் சாருக்கு மிக பெரும் நன்றிகள். அவர் இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி பேசவே முடியாது. எல்லா தைரியத்தையும், எல்லா ட்ரைனிங், செம்ம ட்ரைனிங், எங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுத்து எந்த இடத்துலையுமே என்னால் கான்ஃபிடென்ட்டாக இப்போ வந்து பேச முடியுதுன்னா நிச்சயமாக அதற்கு பிரதீப் விஜய் சார் ஒரு பெரிய பங்கு கட்டாயமாக இருக்குது. அண்ட் ஹோல் டிஓடி டீமே இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னுடைய நன்றிகளை மனமார்ந்த இங்கே நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் போன வாரம் நம்ம வந்து சோல் பர்ஃபெக்ஷன் சில்வியா ப்ரவுனுடைய அவங்களுடைய புக்குடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வாரமும் பார்க்க போகிறோம். போன வாரம் வந்து ஆன்ம பரிபூரணம், அதை எப்படிலாம் ஒரு ஆன்மாவை பர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பல விஷயங்கள் மூலயமா பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் மெயினாக எதை வச்சு பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளையும் இன்னல்களையும் எப்படி நம்மளுடைய ஆன்ம பரிபூரணத்துக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றது தாங்க இன்னைக்கான மிக முக்கிய தலைப்பே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்கு போய் போன வாரம் நிறைய நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நம்ம ஆன்மாவை பரிபூரணம் பண்ணுறதுன்ட்டு. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, வாழ்க்கையில் பிரச்சனை வருது, கஷ்டம் வருதுன்னா, நீங்கள் ரெண்டு சாய்ஸ் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். என்ன சாய்ஸ்னா, நீங்கள் செயல்படலாம், இல்லை செயல்படாமல் விட்டுடலாம். என்னங்க பிரச்சனை வந்தா செயல்பட்டு தானே ஆகணும், நீங்க என்னங்க செயல்படாம இருங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்வேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது எப்ப நீங்க செயல்படணும், எப்ப நீங்க செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு மன தெளிவோட அந்த பிரச்சனையை அணுகுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்னா எப்பயுமே ஒரு சின்ன கதை மூலயமா சொன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா புரியுங்க. இப்போ ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாமே. ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஆஃபீஸில் வந்து வேலை ரிட்ரென்ச்மெண்ட் ஆயிடுது. அதாவது வேலையிலேருந்து அவரை தூக்கிடுறாங்க. இப்போ அவருக்கு குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்காங்க, எல்லாரும் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சூழல்ல இருக்காரு. வேலை போயிடுது. இப்போ இந்த சூழல்ல வேலை போயிடுச்சு, நான் செயல் இல்லாம இருக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாதுங்க. அடுத்தது என்னன்னு அவர் செயல்படணும். அதுக்கு அவர் என்ன பண்ணணும்? அடுத்தது வேற எங்கெல்லாம் வேலை இருக்குதுன்னு அவர் ஜாப் அப்ளிகேஷன் போடணும் இல்லைங்களா? போட்ட பிறகு இன்டர்வியூக்கு கால் வந்ததுன்னா, இன்டர்வியூ கால் வந்துடுச்சு, நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. எந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, அந்த கம்பெனியை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் அவர் பண்ணணும். அந்த என்ன வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காரோ அந்த வேலை சம்பந்தமா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போறாங்களோ
அதுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் செய்யணும். இப்போ இன்டர்வியூ டேவும் வந்துருச்சு. அவர் போறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு, வந்துடுறாரு. இதோட அவருடைய செயல்தன்மை முடிந்தது. இதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்களா, கால் பண்ண மாட்டாங்களா, அவர் அந்த மேனேஜரை சொன்னாரே நான் நல்லா இன்டர்வியூ பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனா 4 நாள் ஆகியும் இன்னும் ஒரு கால் கூட அவங்க கிட்ட இருந்து வரலையே, என்ன பிரச்சனை? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அந்த மேனேஜர் அப்ரோச் பண்ணலாமா, இல்ல வேற யார் மூலியமா அதை பத்தி கேட்கலாமா? இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுடைய 100% பெர்ஃபெக்ட்டா நீங்க நீங்க போட வேண்டிய விஷயங்களெல்லாம் அதுல போட்டுட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க கையிலேயே இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு 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 கவலைப்பட்டுட்டு உங்களுடைய நேரத்தை அங்க வீணடிக்காதீங்க. அவர் அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னா இன்னும் 2 கம்பெனில அப்ளை பண்ணலாம். வேற எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை பார்க்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் செயலற்ற தன்மையில இருக்கவும் தெரியணும், செயல் தன்மையிலையும் இருக்க தெரியணும். எங்க செயல் தன்மையில இருக்கணும், எங்க செயலற்ற தன்மையில இருக்கணும், இந்த தெளிவு ரொம்ப இருக்கணுங்க நம்மளுக்கு. லைஃப்ல நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில சேலஞ்சே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல கோவிலுக்கு போகும்போதெல்லாம் சாமி கிட்ட கேட்பேன். கடவுளே எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது. ரொம்ப சின்ன வயசுல சொல்றேங்க. எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது கடவுளே. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்லாம் வேண்டி இருக்கேன். ஆனா வ வயசு ஆக ஆக பார்த்தா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. எல்லாரும் பிரச்சனை இல்லாத ஒரு ஆளு கூட இல்ல. இன்ஃபேக்ட் சாமி கதைலாம் கேட்பேன்ல. நான் சின்ன வயசுல நிறைய சாமி படம்லாம் பார்க்கும்போது என்ன எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கா, கடவுளுக்கே பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ பிரச்சனைன்றது இன்னெவிட்டபிள், தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனா அந்த பிரச்சனைய நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை உணர்ந்த பிறகு கடவுள்கிட்ட நான் என்ன வேண்ட ஆரம்பிச்சேன்னா, கடவுளே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியமோ மன வலிமையும் எனக்கு கொடு அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சேன். இதுதான் உண்மையான விஷயங்க. நீங்க மேல இருந்து, அதாவது ஆன்ம உலகத்துல இருந்து இங்க வரும்போது ஒரு ஆன்ம பாடத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆன்ம பாடம் எப்படி பிரச்சனையே இல்லாம வரும்? நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கும் இல்லைங்களா? நீங்களே அது கொஞ்சம் எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்களேன். லைக் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணி பாருங்களேன். உங்களுடைய மிக பெரும் ஆன்ம பாடங்கள் சந்தோஷமான தருணங்கள்ல ஏற்பட்டதா? இல்ல ஒரு இக்கட்டான சூழல், இல்லாட்டி ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல ஏற்பட்டதா? எல்லாருமே 100% சொல்வாங்க, நான் கஷ்டப்பட்ட போது தாங்க எனக்கு இவ்ளோ கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்வாங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூட சொல்வாங்க, நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்க பல கதைகள் நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏங்க நீங்களே உங்க பசங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ? நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அச்சீவ் பண்ணி வந்தேன்ட்டு. ஏன் உங்களால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா, ஏன்னா அந்த கஷ்டமான தருணங்கள் உங்களுக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்தது. அந்த பாடங்கள் இல்லாம இருந்திருந்தா உங்களுடைய ஆன்மா வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா? நிச்சயமா இல்ல. அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய லைஃப் சேலஞ்சஸ் வருதுன்னா கவலையே படாதீங்க, ஹாப்பி ஆயிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆன்மா பெர்ஃபெக்ட் ஆக போகுதுன்ற சந்தோஷத்துல இருங்க. சோ பிரச்சனை வருதா, உடனே நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? எத நான் இங்க பார்க்கணும்? அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிட்டியோட இருங்க. அது அழகா உங்கள அடுத்த நிலையான ஆன்மீ ஆன்ம நிலை ஆன்ம முன்னேற்றத்துக்கு அது எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ, நான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, லைஃப்ல சேலஞ்சஸ் வரது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா, இங்க லைஃப் சேலஞ்ச் இல்லாம ஒருத்தரும் வாழவே முடியாதுங்க. ஏன்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த லைஃப் சேலஞ்சஸ நம்ம பிளான் போட்டு, ஸ்கெட்ச் போட்டு தான் நம்ம இங்க வரோம். ஸோ வந்துட்டு எனக்கு இது வேண்டாம், வேண்டான்ட்டுலாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா, ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ணது. அப்படி அந்த சிச்சுவேஷன் வரும்போது, அவ்ளோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வரும்போது, முதல்ல அது எனக்கு நடக்கல, அது என் பிரச்சனைன்னு இல்லவே இல்லன்ட்டு விலகி ஓடாதீங்க.
முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஆமா, என்னை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அடுத்தது என்ன? வேலையில இருந்து தூக்கிட்டாங்கப்பா, எனக்கு சாப்பாடு வேணாம், தூக்கம் வரல, எல்லார் மேலேயும் கோவப்படுறது, இதெல்லாம் வேண்டாம். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, எனக்கு வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணணும்? அந்த வாழ்க்கையோடைய அந்த ஃப்ளோவோட போக ஆரம்பிங்க. நீங்க எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையோட ஃப்ளோவோட போக ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க ஆன்மா அடுத்த அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, டயட் பண்றது, சாப்பிட்றது, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ட்டு. ஆமா, நிச்சயமா முக்கியம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். டயட்டிங் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் முக்கியம். ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையோடைய அந்த ஃப்ளோல நம்ம போக பழகணுங்க. நம்ம இதுதான் வேணும், எனக்கு ஐ வாண்ட் திஸ், இது இல்லைன்னா என் வாழ்க்கையில எனக்கு நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது எல்லாமே டெம்பரவரி தான். எதுவுமே இங்க பெர்மனண்டே இல்லை. எல்லாமே டெம்பரவரி. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்காம போகும். இன்னைக்கு பிடிக்காம இருக்கிறது நாளைக்கு பிடிக்கும். இன்னைக்கு பிரச்சனையா தெரிகிறது நாளைக்கு பிளஸ்ஸிங்கா தெரியும். இன்னைக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கிறது நாளைக்கு அதுதான் உங்களுக்கு கர்ஸா போகும். எதுவுமே இங்க பெர்மனன்ட் இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம்ஸ் வரும்போது இன்னொரு சில மக்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நான் ஆக்சுவலி இது ஒருத்தவங்களுடைய உண்மையான ஸ்டோரி. என்ன ரொம்ப பாதிச்ச ஸ்டோரியும் கூடங்க. இது என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. அமெரிக்கால அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் பயங்கரமான அபியூசிவ். எந்த அளவுக்கு கொடுமைன்னா, அவங்க இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகலைங்க. இவங்க தான் வேலைக்கு போறாங்க. அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலைக்கு போவாங்களாம். சாயந்தரம் வீட்டுக்கு எல்லாருக்குமே சமைச்சு வச்சுட்டு திருப்பியும் நைட் ஜாப் ஒன்று போவாங்களாம். ஓகேங்களா? இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குமா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். இவ்வளவும் செஞ்சுட்டு அந்த ஹஸ்பண்ட் அவங்கள அடிப்பாங்களாம், உதைப்பாங்களாம். நான் கேட்டேன், ஏன் இந்த அம்மா இப்படி ஒரு ஹஸ்பண்டோட வாழணும் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பதிலே இல்லையாங்க. நான் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் அவங்கள வாழ சொல்லல. ஓகேங்களா? நான் இது சோஷியல் மீடியான்றதுனால நான் ரொம்பலாம் உங்ககிட்ட அந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணல. சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அம்மா ரொம்ப துன்பங்களும் துயரங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. அமெரிக்கால ஒரு கால் பண்ணா போதும், அவங்க ஹஸ்பண்ட் அடுத்த செகண்ட் ஜெயில தூக்கி போட்டுடலாம். இந்த அம்மா சம்பாத்தியத்துக்கு கூட கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அம்மா நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்மலாம் எந்த அளவுக்கு சில பேர் எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போறாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன கொடுமைப்படுத்தினாலும் அவரோட தான் வாழ்வேன் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிட்டியும் தேவையில்லைங்க. உங்களால எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியுமோ சமாளிங்க. விட்டுட்டு உடனே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்க ஹஸ்பண்ட் பண்ணிட்டாரு, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உங்க ஒய்ஃப் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, உடனே நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லல. எவ்வளோ மேக்சிமம் உங்களால அந்த வாழ்க்கையில இருந்து டாலரேட் பண்ண முடியுமோ, எஸ், நம்ம எல்லாரும் அதை செஞ்சே ஆகணும். பட் நாட் டு த பாயிண்ட் உங்களால அடுத்தது உங்க மூளையே செயல் இழந்து நான் என்ன செய்யறேன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழற மாதிரி ஆன சூழலுக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க. இப்ப அந்த அம்மாக்கு அதுதான் ஆகுது. அந்த அம்மா அடுத்த நிலையில கூட யோசிக்க கூட தெரியல. அந்த ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்காங்க. இது ஃப்ளோல போறது இல்ல. இது உங்க மூளையே மழுங்கி போற அளவுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டாங்க. ப்ராப்ளம்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு உங்களால டாலரேட் பண்ண முடியுமோ, சகிச்சுக்க முடியுமோ, சமாளிக்க முடியுமோ, எல்லாரும் பண்ணணுங்க. கட்டாயமா பண்ணணும். பட் எப்போ முடியலையோ உங்களுக்கு அதுல இருந்து விலகவும் தெரியணும். ஓகேங்களா? ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு டாக்ஸிக்கான ஒரு வேலையா இருக்கட்டும், பிடிக்காத வேலையில இருக்கிறதும், பிடிக்காத ஒரு உறவுல இருக்கிறதும் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஓகேங்களா? முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. பட் உங்களால அடுத்த நிலைக்கு மூவ் ஆக முடியலன்னா, அங்கதான் நீங்க யோசிக்கணும்.
ஓகேங்களா? அடுத்தது போட்டு சில பேர் இன்னொரு எக்ஸ்ட்ரீமிட்டியில இருப்பாங்க. எப்படின்னா, பிரச்சனை வந்துடுச்சா உடனே அடுத்தது சாக கூட தயங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓ எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுப்பா, அடுத்தது நான் வாழவே ரெடி இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதுவும் தவறுங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஒரு பிரச்சனையுமே நிரந்தரமான பிரச்சனை இல்லை. அவங்க நினைச்சுக்கிறாங்க ஓ எனக்கு ஜாப் போயிடுச்சா எனக்கு ஜாபே கிடைக்காதுன்ற ரேஞ்சுக்கு தான் நினைச்சுப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிடுச்சா, ஆமா எனக்கு அடுத்தது இந்த மாதிரியான ஹஸ்பண்டே கிடைக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒய்ஃபே கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை. உங்களால எவ்வளோ பொறுத்துக்க முடியுமோ பொறுத்துக்கோங்க. ஆனா அதுக்காக மரணம் வரைக்கும்லாம் யோசிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஓகேங்களா? எல்லா பிரச்சனையுமே ஒரு சின்ன ஷார்ட் டைம் தான். ஒரு குறுகிய காலத்துக்குள்ள மட்டும்தான் நடக்கும். நீங்க மனசுல அப்ப என்ன சொல்லணும்னா, இதையும் தாண்டி நான் போவேன் அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்தை நீங்க கீப் ஆன் சொல்லிக்கணும். ஓகேங்களா? அதுலயே உழண்டு உங்க வாழ்க்கைய சின்னாபின்னமாக்கிக்காதீங்க. ஓகே. ஸோ சில பேரு சொல்லலாம், சரிங்க பிரச்சனை அதெல்லாம் ஓகே. இப்ப எனக்கு பிடிச்சமான ஒருத்தரை நான் இழந்துட்டேன். ஒரு ரொம்ப நெருக்கமானவங்கள இழந்துட்டேன். அது வலிக்கும் இல்லைங்களா? எப்படி நான் அடுத்தது வந்து மூவ் அவுட் ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஃபிசிக்கலா ஒருத்தவங்க நம்மளோட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு பிரியும்போது கஷ்டமா இருக்கும். கட்டாயமா கஷ்டமா இருக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்க இதுக்கப்புறம் மீட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டுலாம் இல்ல. ஓகேங்களா? இந்த பூலோகத்துல நீங்க பார்க்க முடியல. அவ்வளவுதான். நீங்க இங்கிருந்து கிளம்பி ஆன்ம உலகத்துக்கு போனீங்கன்னா, அங்க கட்டாயமா நீங்க மீட் பண்ணுவீங்க. இது வந்து இந்த பிசிக்கலா இருக்கிற இந்த பாடியில பார்க்க முடியல. பட் ஆன்ம உலகத்துக்கு போகும்போது யாரெல்லாம் நீங்க இங்க இழந்தீங்களோ எல்லாரையும் நம்ம அங்க போய் பார்க்க தாங்க போறோம். இது என்னவோ பெரிய காலம் மாதிரி தோணுது இல்லைங்களா? இந்த பூலோகத்துல இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலம் தான். ஒன்ஸ் நீங்க நம்மளுக்கு இதெல்லாம் பர்மனெண்ட் வீடெல்லாம் இல்லை. இது ஒரு டிராமா ஸ்டேஜ் தான். இங்க வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு பிராக்டிஸ் செஷன் முடிச்சுட்டு நம்மளோட உண்மையான வீடு மேல இருக்கு. அங்க போயிடுவோம் நம்ம. ஓகேங்களா? பிசிக்கல் பாடியில இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் சில துன்பங்கள் கட்டாயமா வரும் போகும். ஓகேங்களா? ஆனா அதிலேயே இருந்து உங்க உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க. வலிகள் தவிர்க்க முடியாது. ஆனா அந்த வலியிலேயே வாழறது ஒரு வேலையா வச்சுக்காதீங்க. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். என்னோட அம்மாவே நான் சொல்லலாங்க. எங்க அம்மா நான் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் வந்து எங்க மாமியார் கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்வாங்க. இத கேட்டு கேட்டு என் காதுல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்க பாட்டியும் போய் சேர்ந்து பல வருஷம் ஆகுது. எங்க அம்மாக்கும் வந்து வயசாயிட்டு போகுது. ஆனா அவங்க பட்ட கஷ்டத்த மட்டும் இன்னும் மாறவே இல்ல. ஓகேங்களா? அதிலேயே அத நெனச்சு நெனச்சு நீங்க நிச்சயமா நம்ப மாட்டீங்க. அப்ப என்ன வலி இருந்ததோ, அதே வலி இன்னும் கூட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத நம்மள பாதிக்கும்னா, நம்ம உடல்நிலைய தாங்க பாதிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அத விட்டு விலகி வந்துருங்க. அந்த வலி அந்த சமயத்துக்கு இருக்கா? ஓகே. வலிக்குது, வலிக்குது தான். அது மாற்றம் இல்ல. அதையே திருப்பியும் நெனச்சு, நெனச்சு, நெனச்சு திருப்பியும் அதே ஸ்பேஸுக்கு போகாதீங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா என்ன எடுக்கணும்னா, எனக்கு இது வேணும். இது இல்லன்னா என் வாழ்க்கையில நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த வீடு இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். இந்த பிராண்ட் கார் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். இந்த ஸ்கூலுக்கு நான் அட்மிஷன் கிடைச்சா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். இந்த இடத்துல, இந்த கம்பெனில, இந்த போஸ்டிங்ல, இந்த ரேங்கிங்ல இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். ப்ளீஸ் இந்த ஐ வாண்ட் திஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுங்க. ஏன்னா, நீங்க அது மாதிரி சொல்லும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அதை விட பெருசா ஒண்ணு கொடுக்கலான்ட்டு நினைச்சிருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு பங்களோ வேணும். எனக்கு அந்த பங்களோ கிடைச்சா மட்டும்தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு இதை விட ஒரு பெருசா 10 பெரிய பங்களோவை வச்சிருக்கோம்.
ஆனா நீங்க இந்த ஒரு பங்களோக்கே புடிச்சுக்கிட்டு நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி பிரபஞ்சம் என்ன வேலை செய்யுதுன்னே உங்களுக்கு தெரியாம நீங்க உங்களுடைய ஸ்பேசஸ் சின்னது பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? சோ எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்ற மனநிலையில இருந்து சுத்தமா வெளியில வந்துருங்க. ஏன்னா நம்மள சுத்தி அந்த அபரீதமான அந்த அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்கு பின்னாடி வேலை செஞ்சிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு அந்த சூழல்ல என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஹாப்பியா இருந்துக்கோங்க. அதை வச்சு மூவ் அவுட் ஆகுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த as I said, அந்த நம்ம இந்த உலகத்துல எதுவுமே பெர்மனன்ட் இல்ல, எல்லாமே டெம்பரவரி தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம 99% நம்ம முக்காவாசி நம்ம எதெல்லாம் நினைச்சு பயப்படுறோமோ அது எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணுவோம்? இது நடந்துருமோ? எனக்கு என்னுடைய மகளுக்கு இது மாரி ஒரு மேரேஜ் நடந்துருமோ? இல்ல எனக்கு இந்த மாதிரியான ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாங்களோ? எனக்கு இந்த மாதிரியான ஒய்ஃப் கிடைச்சிருவாங்களோ? இப்படி நடக்க போகாத ஒரு விஷயத்த நீங்க பயந்து பயந்து அதையே திருப்பி திருப்பி உங்க மைண்ட்ல ஓட விட்டு அதுக்கு நீங்க எனர்ஜி கொடுத்து அதை நீங்க ரியாலிட்டிக்கே கொண்டு வந்துருவீங்க. உங்க ஸ்பேஸ்லயே அது இருந்திருக்காது. ஆனா நீங்க அதுக்கு எனர்ஜி கொடுத்து கொடுத்து அதை நீங்களே செய்ய வச்சிருவீங்க. ஓகேங்களா? சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நீங்க பயப்படுற மாதிரிலாம் நடக்காது. எதுவுமே as I said, எதுவுமே ஒரு பெர்மனண்டான விஷயமே இல்லைங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க நாளைக்கு ஃபுல்லா ஒன்றும் சந்தோஷமா இருக்க போறது இல்ல. துக்கமா இருக்கிறவங்களும் நாளைக்கு ஃபுல்லா, அதாவது அவங்க காலம் முடியிற வரைக்கும் துக்கமா இருக்க போறது இல்ல. சந்தோஷமும் துக்கமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. ஓகேங்களா? சில ஆனா சில டிசீசஸ் மட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புல சில டிசீசஸ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? சிலது வந்து கர்மானால நம்ம சொல்லிக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எதனால தெரியுங்களா? நம்மளுடைய தாட் ப்ராசஸ்னால தாங்க. நம்மளே வெளியில இருக்கிற விஷயத்த உள்ள கொண்டு வர வச்சுக்கிறது தான். நம்மளே யோசிச்சு 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 நம்ம அதை உள்வாங்கி நம்மளே அதை டிசீஸா நம்ம பாடியில மாத்திக்கிறோம். ஸோ அதனால நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, அப்ப தாட் ப்ராசஸை எப்படிங்க சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நீங்க ஆன்மீக புத்தகங்கள் படிங்க, தியானம் பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்னஸோட இருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மௌனத்துல இருங்க. மௌனத்துல இருக்கும்போது நிறைய தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். எது இந்த மாதிரியான வீண் குழப்பங்கள் இருக்காது. மன தெளிவு ரொம்ப இருக்குங்க. ஓகேங்களா? சோ இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கலாங்க. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தான் நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, உங்களோட சந்தோஷம் உள்ள இருந்து வரணுமா? வெளியில இருந்து வரணுமா? ஓகே. உள்ள இருந்து வரணும். ஓகேங்களா? அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். அப்புறமா நாளைக்கு வெளியில இருந்து உங்க ஹஸ்பண்ட் நீங்க உங்ககிட்ட இந்த வேர்டு தான் பேசினா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். என் ஒய்ஃப் இப்படி சமைச்சு கொடுத்தா தான் ஹாப்பியா இருப்பேன். அப்படின்ட்டுலாம் நினைச்சீங்கன்னா, நாளைக்கு ஒய்ஃப் செஞ்சு கொடுக்கலன்னா, அப்பனா உங்க ஹாப்பினஸ் டிஸப்பியர் ஆயிடும். உங்க ஹாப்பினஸ ஆல்ரெடி நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட ஆல்ரெடி குடுத்துட்டீங்க. அவங்க நினைச்சா மட்டும்தான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க. அதே மாதிரி பிரச்சனைகளும் அப்படிதான். பிரச்சனைகள் நீங்க எப்படி அதை எதிர்நோக்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா? பிரச்சனைகள் வெளியில இருந்து வரும்போது நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா, அத பிரச்சனையா நினைச்சு உள் வாங்குனீங்கன்னா, ஓகேங்களா? அது என்ன ஆகும்னா, அது பிரச்சனை தான். இதுவே அந்த பிரச்சனைய உள் வாங்காம அது ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜாப் கேஸே எடுத்துக்கோங்களேன். எஸ், உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஜாப் இல்ல. அடுத்த மாசம் சம்பளம் எனக்கு கிடைக்காது. நான் ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ வச்சு தான் நான் இப்போ வந்து என் லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன சூழல்னு மூவ் பண்ணணும். அத விட்டுட்டு ஐயோ! எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு படுத்து தூங்கிட்டு ஒரு வேலையும் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல உங்க ஆன்மா ஸ்ட்ராங் ஆகாது.
ஸோ அந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னு மூவ் அவுட் ஆகணும். யா ஸோ இன்னும் சில பேர் இது நான் ரீசண்டா கொஞ்சம் அதிகமாவே நான் கேட்குறேன். ஓகேங்களா? சில பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துறாருங்க. என் மக வந்து என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கேங்க. இவங்களாலலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நீங்க பாதிப்படைஞ்சது அவங்க பிரச்சனை இல்லைங்க. அது உங்களோட பிரச்சனை. நீங்க அவங்கள பாதிக்க விட வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க அந்த ரைட்ஸ அவங்களுக்கு குடுத்திருக்கீங்க. நீ அவங்க என்ன பண்ணாலும் நீங்க பாதிப்பு அடைஞ்சதுக்கு ஏங்க நீங்க அவங்கள குறை சொல்றீங்க? ஓகேங்களா? உ உங்க ஹஸ்பண்ட் உங்கள ஒரு வார்த்தையால திட்டி இருக்கிறாரு அப்படின்னா, பாதிப்பு அடைஞ்சது உங்க மனசு. ஓகேங்களா? அத நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க நம்பிட்டீங்க. ஆமா, அவரு சொன்ன வார்த்தை உண்மை. அவரு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிடுறாரு. என் ஹஸ்பண்ட் என்ன முட்டாள் சொல்லிட்டாரு, என்ன முட்டாள் சொல்லிட்டாரு, என்ன முட்டாள் சொல்லிட்டாருன்னு நீங்க நம்பிட்டீங்க. ஏன்னா நீங்க நம்பிட்டீங்க நீங்க ஒரு முட்டாள்ன்னு. அதனால உங்களுக்கு அது பாதிப்பு இருக்கு. அவரு பாவம் ஏதோ ஒரு டென்ஷன்ல சொன்னாரு. அவரு சொன்னதுனால நான் ஒரு முட்டாளா? எனக்கு தெரியும் நான் யாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா, அது பாதிப்பு வருமா வராதா? ஸோ சஃபரிங் வெளியில இருந்து வரல. நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க அதை நம்பிட்டீங்க. அதனால தான் அங்க பிரச்சனை வந்ததே தவிர்த்து, மத்தபடி இது உங்க ஹஸ்பண்டாலயோ, உங்க கலீக்ஸாலயோ, உங்க குழந்தைகளாலயோ, வேற யாராலயும் வரலைங்க. ஓகேங்களா? எப்பயுமே இன்னொன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பெரிய பிரச்சனை வருதா, அந்த பெரிய பிரச்சனை அந்த அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு விடிவு காலமும் வரும். எவ்ரி ரைஸ் ஒவ்வொரு ரைஸ்க்கும் பிஃபோரும் ஒரு ஃபால் இருக்கும். அதாவது ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு எழுச்சி வரும். ஸோ நீங்க கீழே விழும்போது அதை வந்து அதுல இருக்கிற பாடங்களை கத்துக்கோங்க. நிச்சயமா அங்கிருந்து ஒரு பெரிய நிலைக்கு நீங்க போவீங்க. அண்ட் மோஸ்ட் ஓகே, நான் டைமும் பார்த்துக்கிறேங்க. நான் டைமை விட்டுற போறேன். ஐ திங்க் மேம் நம்மளுக்கு டைம் இருக்குங்களா? சாரி. இது கான்செப்டோட நீங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 9:30 ஓகேங்க மேம். ஆகுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்புல பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளும் துன்பங்களும். நீங்க இதுல முழுக்க முழுக்க நீங்க எப்படி அணுகுறீங்கன்றது தாங்க. இது வந்து வெளியில பட்ட விஷயமே இல்ல. ஒரு ஃபியூ திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும், இன்னல்களும் பிறரால வந்தது இல்ல. இது நானே என்னுடைய ஆன்ம திட்டத்துல கொண்டு வந்த விஷயம். இந்த பிரச்சனையும், இன்னல்களும் என்னுடைய 2வது. இந்த பிரச்சனையும், இன்னல்களும் என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக நானா டிசைன் பண்ணது. 3வது, இந்த பிரச்சனையும், இன்னல்களும் நான் உண்மைன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, ஆமாங்க அதெல்லாம் உண்மைதான். ஓகேங்களா? அது உண்மைதான். ஆனா வாழ்க்கையுடைய அந்த நீரோட்டத்திலேயே நீங்க போயிட்டு உங்க வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்தீங்கன்னா, நிச்சயமா இது பிரச்சனை இல்ல. அத விட்டுட்டு எதிர்நீச்சல் போடணும்னு நெனச்சீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். எங்க செயல் தன்மையில இருக்கணுமோ, அங்க செயல் தன்மையில இருங்க. எங்க செயலற்ற தன்மையில இருக்கணுமோ, அங்க செயலற்ற தன்மையில இருங்க. இந்த ஃபியூ திங்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ஒரு தெளிவான கண்ணோட்டத்துல பார்க்க முடியுங்க. மேற்கொண்டு தினைக்கும் நீங்க மெடிடேஷனும் பண்ணணும். நல்ல சிறந்த ஆன்மீக புத்தகங்கள பாருங்க, படிங்க. அண்ட் நெறைய நம்ம பிரதீப் விஜய் சார் நெறைய யூடியூப் வீடியோல தமிழ்லயே நெறையவே அவரு பேசியிருக்காரு. அந்த மாதிரியான வீடியோஸும் கேளுங்க. பிரதீப் விஜய் சார் மட்டும் இல்ல. பல ஆன்ம குருமார்கள் பேசின நிறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு வரும். நம்ம அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ புனிதா மேம். ரொம்ப அழகா நீங்களே சொல்லி கிளாஸையும் கொடுத்து அதை சம்மரைஸும் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் என்ன இருந்ததுன்னா, ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பாடத்தை கவனிக்கணுமே தவிர பிரச்சனையை கவனிக்கக்கூடாது. அண்ட் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது ஒன்லி டெம்ப்ரரி தான். இப்போது அது பிரச்சனையாக தெரியுது.
பட் எப்பயுமே வந்து அது பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. அதுவும் மூவ் ஆகி போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கும். நம்ம அதை கடந்து வர்றதுக்கான ஒரு படகாவும் இருக்கும். அண்ட் நம்ம நமக்கு பிரச்சனை வந்து இப்போ சஃபரிங்காக ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வெளிமுகமாக தான் சந்தோஷம் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த நம்ம சந்தோஷம் வெளிமுகமாக இல்லை, உள்முகமாக இருக்குங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து நம்மளை வந்து வெளியில் உள்ள விஷயங்கள் பாதிக்காது, பிரச்சனையாக தெரியவும் தெரியாது. நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு சிக்கலில் இருக்கோம், இன்னலில் இருக்கோம், அது எப்போ நமக்கு துயரமாக மாறுதுன்னா நம்ம வந்து அந்த துயரம் வந்து நம்ம தான் அந்த துயரமாக உண்டாக்கிக்கிறோம். அது துயரமாக கொடுக்கவே கொடுக்காது. நம்ம தான் அதில் வந்து மேலும் 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 எனர்ஜியை கொடுத்து அதை துயரமாக மாற்றுறோம். ஸோ ஒரு ப்ராப்ளமாக பார்க்கறது தான் ரொம்ப சிறந்த விஷயம். ப்ராப்ளத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து லேர்னிங்ஸ் தான். கரெக்டுங்களா? எஸ். பியூட்டிஃபுல் மேம், சூப்பர். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. சிறப்பா என் கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஸோ யா, வெல் ப்ரெசென்டட் புனிதா. தேங்க்யூ பர்வதம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ யா, எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கேள்விகள் யாருக்காவது இருக்கான்னு அதான், கேட்கலாங்களா மேம்? நம்மளுக்கு டைம் இருக்கா? ஒரு கேள்விகள் விஷயம். யாராவது இருந்தால் கேட்கலாம். எஸ். இல்ல உங்களுக்கு ஷேரிங் யாராவது ஷார்ட்டா யாராவது ஷேர் பண்ண ரெடியா இருக்கிறீங்கனாலும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணலாம். பூர்ணிமா மேம். பூர்ணிமா ஹேண்ட் ரைஸ்ட். ஆ பூர்ணிமா. எஸ். ஹாய் மாதவி மேம், ஹாய் பூரிதா மேம். ரொம்ப நல்லா இருந்தது செஷன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, ஆன்ம பரிபூரணம் அடையணும் அப்படின்னா ஜஸ்ட் வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ரொம்ப டீப் மீனிங் இருக்கு. எஸ், நம்ம வாழ்ந்தாலே போதும், ஆன்ம பரிபூரணம் ஆயிடும். ஆனா நம்ம வாழறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்மளுக்கு நாமே கேட்டுக்கணும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு டவுட் இருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினே நம்மளுக்கு வரும். அண்ட் அந்த வாழறதுங்கிறதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்றோம், வாழ்ந்தாவே போதுங்க. சூப்பர். நம்ம பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பர். அண்ட் ஓகே, பூர்ணிமா தேங்க்யூ மேம். தான் நமக்கு கர்மாவை பற்றின டாபிக் செஷன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஓ, தேங்க்ஸ். ஓகே ஓகே. தேங்க்யூ ஓ, பூர்ணிமா. பியூட்டிஃபுல். தேங்க்யூ செஷன் ஜாயின் பண்ணதுக்கு. உங்களோட பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவுலையும் செஷன் ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. சாந்தினி மேடம், நீங்கள் எஸ். வணக்கம் புனிதா மாஸ்டர். ஹலோ, வணக்கம் சாந்தினி மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க பேச்சு வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அதுலயும் வந்து இந்த அபியூஸ் பத்தி சொன்னீங்க. நல்ல எக்ஸாம்பிள்ஸோட கணவன் மனைவியோட இதெல்லாம் இன்சிடென்ட் சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து நிறைய பேருக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இதுல நீங்க அபியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கணவர் வந்து மனைவிய அவங்களுக்கே தெரியாம அபியூஸ் பண்றாங்கன்னா, அந்த மாதிரி இப்போ மனைவிக்கே தெரியல இவங்க வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க? அவங்க ஆன்மீகத்திலயும் இல்லங்கும்போது. ஸோ அது வந்து அவங்களுடைய சோல் பிளானா? இல்ல எப்படி அவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வருவாங்க? ஓகே. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா? அதாவது சோல் பிளான்ன்றது, எஸ், அவங்க இப்படிப்பட்ட ஒரு கணவரை தான் அவங்க தேர்ந்தெடுக்கணுன்றதெல்லாம் சோல் பிளான் தாங்க. நான் இல்லைன்னா நான் சொல்லலை. ஸோ இது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு செயல் தன்மையில, அதாவது நான் என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியாம வாழ்க்கை வந்து அதாவது நான் சொன்ன சினாரியோல அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியல, ஒரு நம் ஸ்டேட்ல இருந்தாங்க. அதாவது மென்டல் நம்னஸ் மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா? ரொம்ப படிச்சவங்க அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. அதாவது ரொம்ப படிச்சவங்க. ஷி இஸ் ஹைலி எஜுகேட்டட், நல்ல குட் ஜாப்ல இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஷி இஸ் ஏர்னிங், நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். ஆனா அவங்க, நான் சொல்ல போனா அவங்க ஒரு டாக்டருங்க. ஓகேங்களா? நான் இதை விட வேற என்ன சொல்ல? அமெரிக்கால டாக்டரா இருக்கிறாங்க. இதில் நான் நான் கொஞ்சம் ஆட் எஸ் பண்ணலாமா? எஸ் எஸ் ப்ளீஸ் மேம். சாந்தினி மேம்,
ஃபர்ஸ்ட்டு ஒன்று சொல்லுங்க. புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அவங்கவங்க வாழ்க்கையோட கேள்வி பதில் அவங்கவங்க தான் கொடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். நம்ம யாரையும் கையை பிடிச்சி தூக்க முடியாது. நம்ம இந்த கொடுக்குற அத்தனை செஷன்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் எனக்கு ஒரு மாதிரியான புரிதல் இருக்கும், புனிதா மேடம்க்கு ஒரு புரிதல் வேறு மாதிரி இருக்கும், பூர்ணிமாவுக்கு ஒரு புரிதல் வேறு மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கான தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் புரிதல்கள் வரும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஒரு பிரச்சனை வருது, ரொம்ப டஃப்பான ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நம்ம சோல் அவேக்கனிங்காக தான், நம்ம ஆன்மாவை உணரணுங்கிறதுக்காக தான் அந்த கஷ்டங்கள் வர்றது. ஸோ அது அவங்க எடுத்துட்டு வந்த சேலஞ்சு தான், தன்னை பற்றி உணரணுங்கிறதுக்காக தான் அந்த சேலஞ்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம சொல்யூஷன் நம்மளால கொடுக்கவே முடியாது, அவங்க தான் அந்த சொல்யூஷனை தேடி எடுக்கணும். ஓகே, யா தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ நீங்கள் வந்து செஷன்ஸ் மெடிடேட் பண்ணுறது, மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது, சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு தான் நம்ம பண்ணிக்கிறோம், அடுத்தவங்களுக்காக பண்ணலை. ஸோ இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். மேபி எஸ் நம்ம மேம். வந்து அவங்களுக்கு வேணா கைட் பண்ணலாம், தியானம் பண்ணுங்க அப்படின்றத நம்ம அதுதான் மோட்டிவேட் நம்மளால பண்ணலாம். மேக்ஸிமம் பண்ண ஏன்னா முடியும், வேற பண்ணலாம். எதுவும் நம்ம ஏன்னா சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியாது. எஸ், ஏன்னா அவங்களுடைய கர்மா கேம்ல நம்ம என்ட்ரி கொடுத்த மாதிரி ஆயிடும் அதெல்லாம். ஸோ கரெக்ட். அவங்க தான் அவங்களோட முடிவு எடுக்கணும். சூப்பரா சொன்னாங்க மாதவி மேம். எஸ், பர்ஃபெக்ட். தேங்க்யூ எஸ் தேங்க்யூ சாந்தினி மேம். சுஷீலா தேவி, நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். வணக்கம் புனிதா மாஸ்டர். வணக்கம்மா. ரொம்ப நல்லா அருமையா கொண்டு போறீங்க. சஃபரிங்கிறது வந்து நம்ம மனசுல தான் இருக்குது. நம்மள 1008 அம்மா பிள்ளைகளுக்குள்ள வரலாம், வீட்டுக்காரரும் நமக்கும் வரலாம். நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான். அவரு அப்படிதான். அவர் என்ன எப்படி இருக்காரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு அந்த சஃபரிங் இருக்காது. நம்ம தியானத்துக்கு வந்ததுனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சொன்ன மாதிரி. எது எப்படி ஆனா அதுக்கு முன்ன யாரு என்ன சொன்னாலும் அழுத நாட்கள் எல்லாம் உண்டு. அதுக்காக நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டெல்லாம் இருப்பேன். இப்ப இது வந்தோன்னே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க பரவால்ல. நம்ம வந்து அவங்க சொன்னதுனால நம்ம அப்படியேவா ஆகப்போறோம். அப்படிங்கிற எடுத்துக்கக்கூடிய அந்த மனசு வந்துருச்சு. இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சும்மா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க் யூ. தேங்க்யூ சுஷீலாம்மா. பூர்ணிமா தேவி, நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். எஸ் மேம். புனிதா மேம், சூப்பரா இருந்துச்சு மேம் செஷன். தேங்க்யூ ஸோ நான் மச். உங்களோட லாஸ்ட் வீடியோ இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓ, சாந்தினி மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சோல் கனெக்ஷன்ல. இன்னைக்கு ஈவினிங் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நிஜமா அதுலயே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். அவ்வளோ நேச்சுரலா பேசுறீங்க. தேங்க்யூ. எப்படின்னா ஒரு செஷன் இல்லாம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எப்படி பேசுறோம் அந்த மாதிரி பேசுறப்போ நல்ல ஒரு கனெக்டிவிட்டி வருது மேம். உங்க ஸ்பீச் கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்டினியூ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு மேம். ஆக்சுவலி ஒரு சோல் அது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். நீங்க சொல்றது அதுதான் கரெக்டா? எஸ், கரெக்ட் மேம். நம்ம ஒரு நம்ம ஆன்மா, வந்து அந்த ஆ, ஆன்மாவா இருந்து பார்க்கணும். அண்ட் பிளஸ் இந்த ஆன்மாவோட பெர்ஃபெக்ஷனுக்கு மெயின் டெஃபினேஷன் மாதவி மேம் அது ரிமைண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்லயே நான் சொன்னேன், வாழ்ந்தாவே போதுங்க, மீதிலாம் சிறப்பா ம், நடந்துரும். ஆ, ம். எஸ் மேம். வாழ்றது இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி லெட் இட் கோ, சரணாகதி, அவ்வளவுதான். எஸ், எது கோ வித் த நடந்தாலும் ஃப்ளோ. ஓகே. எஸ், கோ வித் த ஃப்ளோ, லெட் இட் கோ, அக்செப்டன்ஸ், இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். சூப்பர். அண்ட் இது இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமா நம்மளோட சஃபரிங்ஸ்ல இருந்து வெளியில வந்துடலாம். ம். அவ்வளவுதான். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச். மேம். மேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சிங்கப்பூர்லேருந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ அர்த்தராத்திரி 12 o'clock. ஆனாலும் நமக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. பூர்ணிமா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் மாதவி. ஒன்ஸ் அகைன் நீங்க எனக்கு அன்மியூட் பண்ணதுக்கு. ஆக்சுவலி சாந்தினி மேம் கேட்டாங்க இல்லையா, அது வந்து அவங்க சொன்னாங்க இப்போ ஆன்மீக பாதையில இல்லாதவங்களுக்கு அது எப்படி புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அது யார் அந்த ட்ரிகர் பாயிண்டா இருக்காங்களோ அவங்க தான் எடுத்துக்கிறாங்க அங்க. ஸோ அவங்க வந்து மேக்சிமம் எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ புனிதா மேம் சொன்னாங்க இல்லையா, அவங்க நம்ப ஆயிட்டாங்க, அவங்களுக்கே தெரியல, அப்படியே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கெங்கெல்லாம் வந்து பாசிபிள் ட்ரிகர்ஸ் வர முடியுமோ எல்லா இடத்துலயும் வந்து ஃபைனலி அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு அந்த டிப் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அப்போ நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்து
அங்கேருந்து வந்து அவங்க ப்ளூம் ஆவாங்க. அந்த சோல் ஸோ அவேக்கனிங் அப்பதான் வரும். ஆமா. அந்த ம் அளவுக்கு ஸோ அந்த வந்து ப்ரெஷர் அப்பதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து தன்னுடைய செல்ஃப்ங்கிறத ரொம்ப நெக்லெக்ட் எக்ஸாக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு தனக்காக நிக்கணும்ன்ற அந்த ஒரு இது ஆ கொண்டு வரணும் அவங்க. யா ஸோ அதுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிதான் வந்து ஆக்சுவலி நீங்க சோல் பிளான்ல வந்து அப்படிதான் போட்டிருக்கோம். ஆனா நம்ம இங்க வந்து அப்படிலாம் அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இது எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வந்து இது ஸோ அவங்க ரொம்ப செல்ஃபை நெக்லெக்ட் பண்ணதுனால அது எப்படியாவது அவங்க அந்த செல்ஃபோட அந்த ஒரு வர்த்தை புரிஞ்சுக்கணும், அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கும் எஸ் எஸ் மோஸ்ட் ஆஃப் த எஸ் டைம்ஸ். பூர்ணிமா. தேங்க்யூ தேங்க்யூ பூர்ணிமா. தட்ஸ் தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ.